உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தது ஏன்? இந்த திமுக ஆட்சி காலத்தில் செந்தில் பாலாஜி மது விலக்கு மற்றும் ஆயத்தீர்வை அமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டங்களில் டாஸ்மாகில் சில முறைகேடுகள் நடைபெற்றதா குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திருவாரூர், கரூர் உள்ளிட்ட பல இடங்களில் சோதனை நடத்தினாங்க. இது சம்பந்தமாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தார். அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் செந்தில் பாலாஜியோட அந்த முன்ஜாமீன் கோரிக்கையை நிராகரிச்சிட்டு, இந்த நிலையில் செந்தில் பாலாஜி தற்போது உச்சநீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜராகும் வழக்கறிஞர்கள் யார் யார்? நிச்சயமாக உச்ச நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பில் இருந்து கபில் சிபல், அதாவது மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல், முகுல் ரோத்தகி மற்றும் திவாரி, அமித் ஆனந்த் திவாரி, இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து ஒரு முன்ஜாமீன் மனுவை அளிச்சிருக்காங்க. அந்த முன்ஜாமீன் மனுவில் செந்தில் பாலாஜி ஆளும் கட்சியால் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகிறார், அவரை கைது செய்யறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் அவங்க முன் வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு இப்போது புதுசாக அந்த எஃப்ஐஆர் தாக்கல் பதிவு பண்ணியிருக்காங்கல்ல, அந்த எஃப்ஐஆர் ஏற்கனவே இந்த இடி அமலாக்கத்துறை என்ன சொல்லியிருந்தோ அதைத்தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது கேஸுக்கு முரணாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலையும் செந்தில் பாலாஜி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்க இந்த அட்வொகேட்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்த வாதம் என்ன? உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜியோட தரப்பு என்ன வாதத்தை முன் வச்சிருக்காங்க அப்படின்னா, அதாவது செந்தில் பாலாஜி வெளிநாடு தப்பிச்செல்லும் திட்டம் இல்லை, அவர் இங்கே தான் இருக்கிறாரு, இந்த கேஸுக்கு முழுமையாக ஒத்துழைப்பார், இந்த கேஸில் கைது நடவடிக்கைங்கிறது தேவையற்றது அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன் வச்சிருக்காங்க. செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் அவசர வழக்காக விசாரிக்கப்படுமா? நிச்சயமாக இந்த வழக்கு அவசர வழக்காக உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட இருக்கிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஜூலை 31ஆம் தேதி, அதாவது நாளை வெள்ளிக்கிழமை இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது. செந்தில் பாலாஜி தரப்பு விளக்கம் என்ன? பாலாஜியோட தரப்பு இந்த வழக்கில் சில விளக்கங்களையும் அறிவிச்சிருக்காங்க. அதாவது டாஸ்மாக்ங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது, அது ஒரு செப்பரேட் அமைப்பு. அதில் ஒரு இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு, இதே வேறு முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு தனிநபர் மேலே ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் செந்தில் பாலாஜி தரப்பு அளிச்சிருக்கு. செந்தில் பாலாஜி மீதான எஃப்ஐஆர் சொல்வது என்ன? ஒழிப்புத்துறை நடத்திய சோதனையின் அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த எஃப்ஐஆரில் சில முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கரூர் மாவட்டத்தில் அந்த ஹோல் டாஸ்மார்க்கையுமே இந்த டீம் ஹேண்டில் பண்ணிச்சு. இது மட்டும் இல்லாமல் பல முறைகேடுகள், அதாவது பார் உரிமம் வழங்குவதில் முறைகேடு, தமிழ்நாடு அரசுக்கு நிதி இழப்பு ஏற்படுத்தியது, இது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகளும் இருக்குது. கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் இந்த எஃப்ஐஆரில் சொல்லியிருக்காங்க.